பஞ்ச தெய்வங்கள் என்ன? நிலம், நீர். வெரி குட், வெரி குட். இந்த 5 அம்மா பாருங்க, நாங்களாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு தெரியலம்மா. இப்ப அம்மானால நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுட்டீங்கல்ல. அதான் இந்த 5 தெய்வங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டு. அந்த நிறம் அவங்களுக்கு விருப்பமான ஒரு நிறம். ஆக நிலம்னா மஞ்சள், நீருனா நீலம், நிலம் நீர். நெருப்புனா சிகப்பு, காற்று கிரே, ஆகாயம் டார்க் கலரா, நம்ம மழை மேகமா இருந்தா எப்படி அந்த மாதிரி. ஆக 5க்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அதனாலதான் இப்ப நீ குடும்ப நிலை வேள்வி எடுத்துக்கோங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவமும் இருக்கு. நிலம்னா சதுரம். அப்போ குடும்ப நிலை வேள்விய சதுரத்துல ஏன் போடுறோம்னா, ஒரு குடும்பம் நம்ம ஒரு வீட்டோட அதாவது ஒரு நிலம் சதுரமாக இருந்தா அது அமைப்பா இருக்கும் அந்த வீடு. ஆக சதுர யாகுண்டம் போட்டு நம்ம செய்வது நல்லதுன்னு அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த யாகுண்டத்துல பார்த்தீங்கன்னா சில வர்ணங்கள் போடுறோம்ல. எதுக்காக போடுறோம்? அந்த பஞ்ச தெய்வங்களையும் மகிழ்விப்பதற்காக. அவங்களும் சந்தோஷமா அந்த யாகத்துல கலந்துக்கணும். அதுல பாருங்க, முதலே வெள்ளை சுத்திலும் போடுறோமா, வெள்ளை வந்துருதா. 4 மூலைக்கும் சூலம் போடுறீங்களா? அது என்ன கலர்ல போடுறீங்க பார்த்துருக்கீங்களா? கரெக்ட், சொல்லு, தைரியமா சொல்லு. சரி, இப்போ மஞ்சள் வந்துருதா நிலத்துக்குள்ள. அடுத்து என்ன செய்றீங்க? ஓம் எழுதுறீங்க. அந்த ஓமுக்கு பேஸ் என்ன இருக்கு? சரி, ஓம் எழுதுறீங்க. அது என்ன கலர் எழுதுறீங்க? சரி, அதுக்கு இடையில இந்த பட்டைகள் போடுறீங்கல்ல, அந்த பட்டை லைட் ப்ளூ டார்க் ப்ளூ போடுறீங்களா? அதாவது ஆகாயமும் வாயுவும் அந்த 2 கலரையும் காட்ட. ஆக பஞ்ச வர்ணங்களும் வந்துருதா. அந்த பஞ்ச தெய்வங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கணும். யாகம் செய்யும் போது அவங்க ஆசீர்வாதமும் வேணும்ல. நம்ம ஓப்பனா செய்யற இடத்துல இப்ப இங்கே இருக்கிறோம், ரொம்ப மழை பெஞ்சதுன்னா சில இடத்துல எல்லாம் தண்ணி ஓடி கஷ்டம் வந்துருது இல்ல நமக்கு. இப்போ அவங்களும் நமக்கு துணையா இருக்கணும்ல, அவங்க ஆசீர்வாதமும் வேணும்ல. அதுக்காக தான் அதுக்குரிய அந்த பஞ்ச தெய்வங்களுக்குரிய வர்ணங்களை நம்ம அங்கே செய்ய வேண்டும்.